Hello everyone, welcome to Avantika Kitchen. இன்னைக்கு நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் வீடியோ பார்க்கலாம். ஸோ என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஓவரால் வியூ பார்த்துடலாம். இதுதான் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள். நான் ஒரு ஃபுல் வியூ காட்டுறேன். இப்போ என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் ஒரு சின்ன சாண்ட் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இது என்னென்னா யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட அந்த 6 சாண்ட் இருக்கும். அந்த சாண்ட்ஸில் வந்து ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு கலரில் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேம் வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேயில் டெய்லி எடுக்கக்கூடிய ஆயில் அதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து சும்மா ஒரு 5 ரியல் ஷாப்பில் வாங்கின ஒரு டால் அழகாக இருந்தது. ஸோ அதில் வச்சுருக்கேங்க. என்னோடய ஃபேஸ் க்ரீம் இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், அப்புறம் வந்து பாடி லோஷன், மாய்ஸ்சரைசர் அண்ட் பர்ஃப்யூம், டெய்லி எடுக்கக்கூடிய பர்ஃப்யூம்ஸ் இருக்குது. அப்புறம் குங்கும சிமிழ் வச்சுருக்கேன், குங்கும டப்பா. அதுக்கப்புறமா நைட்டில் போடக்கூடிய நைட் லேம்ப்ஸ். ஸோ கொஞ்சம் லிமிட்டடாக நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வச்சுக்கிட்டோன்னா மெஸ்ஸியாக இல்லாமல் ஓரளவு பார்க்குற நல்லாயிருக்கும், க்ளீனாக இருக்கும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ட்ராயர். இந்த ட்ராயர்ஸில் நான் வந்து 2 ட்ராயர்ஸ்லேயுமே லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பவுச்சில் காஜல்லாம் வச்சுருக்கேன். க்ரீம் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். என்னோடய ஹஸ்பண்ட் குழந்தையாக இருக்கும் போது யூஸ் பண்ண பவுடர் டப்பா. ஸோ என் பொண்ணுக்கு இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது அப்படியே வச்சுருக்கேன். கொஞ்சம் டிஷ்யூஸ், பவுடர் அண்ட் ரேராக எடுக்கக்கூடிய பர்ஃப்யூம்ஸ். இது வந்து என் பையனோட பர்ஃப்யூம். ஸோ அந்த ரேராக எடுக்கிறதுனால அதையும் அதில் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து வாட்ச் நான் எப்படின்னா கட்டிட்டு போயிட்டு திருப்பி வந்து இதிலே போட்டு வச்சுருவேன். என்கிட்ட கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் ஆஃப் வாட்ச் இருக்கும். இதில் வந்து மைக் இருக்குது. இது வந்து பென்ட்ரைவ். ஸோ பென்ட்ரைவ் அவ்வளோதான் இதில். அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் ட்ராயரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து குட்டி குட்டி பாக்ஸஸில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஐஸ்கிரீம் பவுல்ஸ், ஐஸ்கிரீம் பாக்ஸஸ், டிஸ்போசபிள் பாக்ஸஸ்லாம் வச்சு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம நகைக்கடையில் வாங்குகிற ஜாயலுக்காஸ், மலபார் அந்த மாதிரி வாங்கக்கூடிய டப்பா வந்து நான் தூக்கி போடாமல் அதில் வந்து நான் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பொட்டு, குட்டி குட்டி பொட்டு வந்து பேக்கெட்டில் இருந்தால் பிரித்து கீழே கொட்டுறதுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ், அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாவில் வந்து ஒன்றுத்தில் சேஃப்டி பின்ஸ், ஒன்றுத்தில் வந்து குட்டி குட்டி ஹேர் பேண்ட்ஸ், என் குழந்தையோட ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. மீன் ரப்பர் பேண்ட். இந்த சேஃப்டி பின்லாம் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சோன்னா தொலையாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த டப்பாவை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், குட்டி குட்டி ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் நம்ம வைக்க முடியாது. அதனால் அந்த டப்பாவில் போட்டு இங்கே வைக்கிறேன். இதுவும் ரப்பர் பேண்ட்ஸ் தான் நினைக்கிறேன், குட்டி குட்டி ரப்பர் பேண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின்ஸ் இருக்கும். ஸோ அங்கங்கே இறையாமல் ஒரு டப்பாலேயே இருக்கும் இந்த சேஃப்டி பின்ஸ். அந்த பாக்ஸை வந்து தூக்கி போடாமல் அட்லீஸ்ட் இதுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து ஹேர் சீரம். தலைக்கு குளிக்கிற அன்றைக்கி நம்ம உடனே எண்ணெய் வைக்க முடியாது இல்லையா, அதனால் இந்த ஹேர் சீரம் போட்டுக்கலாம், பறக்காமல் இருக்கும் தலை. இது எல்லாமே சீரம்ஸ் தான். இதில் பார்த்திங்கன்னா என்னோடய இமிட்டேஷன் தோடு, கைக்கு போடுற பேண்ட் அதெல்லாம் இருக்குது. ஸோ இமிட்டேஷன் ரொம்ப ரேர், நான் போடுறதில்ல. ஸோ இதுக்குள்ளே போட்டுங்க வச்சுருக்கேன்.
இதில் வந்து ஒரு பேஸ்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா கேட்ச் கிளிப்ஸ் வச்சுருக்கேன். என்னோடய கிளிப்ஸ் அண்ட் கேட்ச் கிளிப்ஸஸ் வச்சுருக்கேன். இதில் இந்த பாக்ஸில் வந்து பாருங்கள், இதில் வந்து பவுச் இதில் வந்து என்னோடய பிந்திஸ் எல்லாம் வச்சுருக்கேன் பொட்டு. ஸோ இதில் வந்து என் குழந்தையோட கிளிப்ஸ், அவள் போட்டுக்கிற அந்த கிளிப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதில் என்னோடய கேட்ச் கிளிப்ஸ் அண்ட் ஹேர் கிளிப்ஸ் இருக்குது. இதில் ஒரு ட்ரேலையும் ஒன்று வச்சுருக்கேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா என் குழந்தைக்கு தலைக்கு போடுற அந்த பேண்ட்ஸ், ஹெட் பேண்ட் இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக நெயில் பாலிஷ் வந்து பயங்கர க்ரேஸ் தான். ஸோ இதில் வந்து நெயில் பாலிஷஸ் இருக்குது. ஒரு ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் நெயில் பாலிஷஸ், ஒன்றுத்தில் வந்து ஹேர் பேண்ட்ஸு, ஒன்றுத்தில் கிளிப்ஸு, ஒன்றுத்தில் என்னோடய கிளிப்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ எதில் இருக்குதுன்னு தேட வேண்டாம். எது வேணுமோ அதை வந்து எடுத்துகிட்டு திருப்பி அதிலே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா சீப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் இந்த டிஸ்போசபிள் பாக்ஸஸில் தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என் குழந்தையோட சீப்பு, எங்கள் சீப்பு, ஹேர் பேண்ட் அதெல்லாம் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ இது ஒரு ட்ராயர். அண்ட் ஓரத்தில் பட்ஸ் இருக்குது, இயர் பட்ஸ். அவ்வளோதான் இந்த ட்ராயர், அவ்வளோதான். ஸோ பாருங்கள், இப்போது ஒரு இதில் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. பார்க்கவும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஓரளவு நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ராயர் முடிஞ்சது, அவ்வளோதான். அதுக்கு கீழே இருக்கிற டோர், இது வந்து இன்னொன்று டோர் மாதிரி தான் தெரியும், பட் அது டோர் இல்லை ஆக்சுவலாக. இது வந்து குஷன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் சேர் இது. ஸோ இதில் உட்காந்துட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி. பட் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. இது ஒரு எக்ஸ்ட்ரா ட்ராயர் மாதிரி தான் இருக்கும். பாருங்களேன், நான் இப்போ க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். க்ளோஸ் பண்ணால் இது ஒரு எக்ஸ்ட்ரா ட்ராயர் மாதிரி தான் இருக்கும். அழகாக காம்பேக்டாக அது உள்ளே போயிடும். பாருங்கள், இது ஒரு ட்ராயர் மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ரைட் சைடு டோரில் வந்து ஒரு சில விஷயங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பேஸ்கெட்டில் வந்துட்டு ரேராக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ், ரோஸ் வாட்டர், அப்புறம் மவுத் வாஷ், எக்ஸ்ட்ரா மவுத் வாஷ், அதெல்லாம் இதெல்லாம் எனக்கு கிஃப்ட் வந்த ஐட்டம்ஸ் அதெல்லாம். ஸோ பெடிக்யூர், மெனிக்யூர் பெடிக்யூரோடது க்ரீம்ஸ். இந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னா என் பையனோட கிருஷ்ணர் வேஷத்துக்கு போடக்கூடிய அந்த மணி, அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ தேட மாட்டேன் அப்பப்போ. நான் எனக்கு வருஷம் கிருஷ்ணர் வேஷம் போடுவோம். ஸோ அந்த டைமில் எடுத்துக்கக்கூடிய ஐட்டம்ஸ், அது காஸ்டியூம்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இதில் என்னென்னா வந்து ஒரு பவுச் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பேன். இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரஷ்ஷஸ்ஸு, பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் இதில் போட்டு வச்சுப்பேன். ஸோ தீரும் போது இதுலேருந்து எடுத்துப்பேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ வெளியில் எங்கேயாவது போகும்போது ஏதாவது வேணும்னா டக்குன்னு இதுலேருந்து எடுத்துப்பேன் நான். எல்லாரோட ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பவுச் இருந்ததுன்னா பெட்டர் ஆக்சுவலாக. டக்குன்னு எடுத்து போட்டுட்டு எங்கேயா கிளம்பணுன்னா எடுத்துகிட்டு கிளம்பிடலாம், தேட வேண்டாம். அவ்வளோதான். இந்த இதுவும் டோரும் முடிஞ்சது. ஸோ ஓரளவுக்கு மெஸ்ஸியாக இல்லாமல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே இப்படி இருக்குமானா டெஃபினட்டாக இருக்காது. க்ளீன் பண்ணும் போது மட்டும் இந்த மாதிரி இருக்கும். ஆப்வியஸாக எல்லோரும் மாதிரியும் எல்லோரும் எப்படின்னு தெரியாது. பட் நான் வந்து வீடியோ எடுக்கும் போது ஆக்சுவலாக க்ளீன் பண்ணிட்டு தான் எடுத்தேன். டெஃபினட்டாக வீக்லி ஒன்ஸ் இதை வந்து தொடச்சி நான் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். டெய்லி பண்ண முடியாது, வீக்லி ஒன்ஸ் நான் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதான் மறுபடியும் ஓவரால் வியூ ஆஃப் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள்.
இதான் இன்றைக்கி என்னோடய வீடியோ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா என் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.